அனைவருக்கு வணக்கம். நான் உங்கள் எல்லாரையும் மதி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முதல்ல இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாங்க என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்ப்போம். நான் மைதா மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன். துருவின தேங்காய் பூ, உப்பு, ஏலக்காய், கருப்பட்டி, இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பேன் கேக் செய்கிறதுக்கு. பேன் கேக் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பிளைண்டர் கப் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த மைதா மாவை நம்ம சேர்த்துக்கிடுவோம். பிளைண்டர் கப் இல்லாதவங்க வந்து கையால் கூட தோசைக்கு மாவு கரைக்கிற மாதிரி கரைச்சிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ தண்ணி சேர்க்கும் போது நம்ம தோசைக்கு எப்படி மாவு கரைப்போமோ அந்த பதத்தில் நீங்கள் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி பிளைண்டர் கப்லேயே தான் அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் கட்டிப்படாத அளவுக்கு கையால் கூட அரைச்சிக்கலாம். அடுத்து கலருக்காக மஞ்சள் பொடி. இப்போ நான் இதை வந்து பிளைண்ட் பண்ணிட்டு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்கள் எவ்வளோ நேகா நல்லா அரைப்பட்டுருச்சு. இதில் வந்து கப்பியே கிடையாது. நீங்களும் அந்த மாதிரி கப்பின்னு சொன்னால் அது கட்டிப்படாத பதத்தில் நீங்கள் கரைச்சி எடுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் இந்த தேங்காய் பூவோடு மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த கருப்பட்டியை வந்து ஒரு கிரேப்டர், இந்த மாதிரி கிரேப்டர் எடுத்து அதில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள் எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றியதும் கருப்பட்டி வந்து கரைச்சிடக்கூடாது. தண்ணி ஆகிரும், நமக்கு ஒன்றுமே பண்ண இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி சின்னதாக நல்லா எல்லாம் கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ இதை வந்து நாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு இந்த தேங்காய் பூவை நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு தான் இந்த கருப்பட்டி அதில் சேர்க்கணும். நான் வறுக்கிறதையும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த கடாய் சூடாயிருச்சு. இதில் தேங்காய் பூவை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கிளறி வறுத்துக்கிடலாம். தேங்காய் பூவை வந்து கருக விட்டுறக்கூடாது. நீரம் வர்ற வரைக்கும் வச்சுருக்க தேவையில்லை. நல்லா அப்படி வறுப்படும் போதே நல்ல ஒரு வாசனை வரும். அதை வச்சு இது வறுப்பட்டுருச்சா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுக்கிடலாம். இப்போ இது வறுப்பட்டுருச்சு. ரொம்ப அதிகமாக வறுக்க தேவையில்லை, வறுத்தது போதும். இப்போ நம்ம அடுப்பை குறைச்சிட்டு இதோட நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டியை சேர்த்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி விருப்பம் இல்லை, பிடிக்காதவங்க அப்படிங்கிறவங்க வந்து சுகர் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கருப்பட்டி, சுகர் இதெல்லாம் வந்து அவங்களோட சாய்ஸ் தான். இப்போ நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிடுவோம். ரொம்ப ஏலக்காய் பவுடர் சேர்க்கும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேன் கேக் வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பேன் ஒன்று வச்சு அது சூடானதும் இந்த மாவை நம்ம அதில் ஈவனாக எண்ணெய் தடவிட்டு மாவையும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிடுவோம். இதை வந்து ரொம்ப வேக விடக்கூடாது. சாதாரணமாக வெந்தாலே போதும். ஒட்டக்கூடிய பதத்தில் மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள் இவ்வளோ அழகாக கலண்டு வருதுன்னு சொல்லி. இப்போ நம்ம மறுபக்கமும் ஒரு 2 செகண்ட் மாதிரி போட்டு வேக விட்டு எடுத்துக்கிடுவோம். அதிகமாக வேக விட தேவையில்லை. நம்ம தோசையெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. இது பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கையில் தொடும் போது ஒட்டுற மாதிரி இருக்கணும். அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். பாருங்கள், நான் இன்னொன்று ஒன்று செஞ்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது மாதிரி மாவை சேர்த்து கணக்காக ரவுண்ட் பண்ணி ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ இது வெந்ததும் பாருங்கள் சுற்றி வர எவ்வளோ அழகாக கலண்டு வரும்னு சொல்லி அதில் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் நல்லா வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது. நல்லா வெந்துருச்சுன்னு சொன்னால் அதிகமாக வேக விட்டுறக்கூடாது. இது கலரக்கூடிய பதத்தில் இருக்கணும். பாருங்கள் கலண்டு வந்துருச்சு. இப்போ மறு சைடு நம்ம அதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு இதை எப்படி ரோல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பூ போட்டு அந்த மிக்சரை வந்து நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இந்த மாதிரி கையால் பிடிச்சிக்கிட்டு கவனமாக ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். சுவையான ஒரு ரெசிபி தான் இது. பாருங்கள் இவ்வளோ அழகாக ரோல் ஆயிடுச்சுன்னு சொல்லி. இப்போ கலண்டு வராது, ஒட்டிடும். அப்படி ஒரு வேளை கலண்டு வரல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி மறுபடியும் இந்த பேனை வச்சு அதில் நம்ம சூடாக்கிக்கிடலாம். சூடாகும் போது ஒட்டிடும். இப்போ இது மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க.
எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம அவசரமாக யாராவது நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் வந்து தடுமாற தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு 5 மினிட் கூட ஆகாது, செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க கூட காலையில் வந்து இந்த மாதிரி இதை செஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம். ரொம்ப டைம் எடுக்காதனால நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ கவனிச்சதற்கு நன்றி நேயர்களே.